உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 4வது மாநில மாநாடு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 4வது மாநில மாநாடு மாநில தலைவர் சுடர்வேந்தன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் ஜாகிர் உசேன் மற்றும் மாநில பொருளாளர் பத்ரகாளிமுத்து முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த ஓட்டுநர்களின் உணர்வெழுச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், சங்கத்தின் காப்பாளர்கள், இந்திய தேசிய லீக் தலைவர் அல்-ஹாஜ் பஷீர் அகமது, எஸ்.எஸ்.எல்.எஃப். ஃபவுண்டேஷன் டாக்டர் சக்திவேல், சி.ஐ.டி.யு. மாநில தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தோழமை சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு இடையில் மாநில தலைவர் சுடர்வேந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், ஊடக சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 4வது மாநில மாநாடு சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் வருகை தந்திருந்தார். தமிழ்நாடு நலவாரியத்தினுடைய தலைவர் திரு பொன்குமார் அவர்கள் வருகை தந்திருந்தார். எங்களுடைய பிரதான கோரிக்கையான ஏற்கனவே தமிழக அரசு துவங்கப்பட்டு இன்னும் கிடப்பில் இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகளுக்கான அப்ளிகேஷனை துவங்கி எப்படி இங்கே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த ஓட்டுநர்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை வழங்கி அதன் மூலம் உழைப்பு நடத்துகிறார்களோ அதைவிட தரமான ஒரு சேவையை தமிழக அரசு தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தினை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இதை விரைவாக ஏற்கனவே பல மனுக்கள் கொடுத்திருக்கிறது. அதை நினைவூட்டும் வகையிலும் அரசின் கவனத்தை கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற நலவாரிய அலுவலக ஊழியர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு நலவாரியத்திலிருந்து பயன்கள் சரிவர கிடைக்கப்பெறாமல் உள்ளது. பல மாவட்டங்களில் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சரியான ஆலோசனைகளை வழங்கி யார் யாரெல்லாம் உதவிகளை நாடி நலவாரிய அலுவலகங்களுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு முறையான உதவியை பெற்றுத்தர வேண்டும். நலவாரியத்தின் பல பயன்கள் கடந்த 10 வருடங்களாக மாற்றி அமைக்காமல் இருக்கிறது. தொழிலாளர்களுக்கான நலவாரிய பயன்கள் மதிப்பு கூட்டப்படாமலும் மாற்றி அமைக்கப்படாமலும் இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையிலும் தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இவை அனைத்தையும் சரிவர செய்து தருகிறேன். நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வேன். ஓட்டுநர்களுக்கும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும், கால் டாக்ஸி ஓட்டுநருக்கும், இன்னும் ஏனைய ஓட்டுநர்களுக்கு என்றுமே தமிழக அரசு துணை நிற்கும் என்ற உத்தரவாதத்தை எங்கள் மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஓட்டுநர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த மாநாட்டுக்கு பிறகு அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாநாட்டை நடத்தி வருகிறோம். இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானம் ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கான மீட்டர் கட்டண அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. அதை முறையாக இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் விதமாக லாப நஷ்டத்தை புரிந்து கொண்டு பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்றது போல ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்து அதை தமிழக அரசு அவங்களுடைய அப்ளிகேஷனில் செயல்படுத்தணும் அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே போன மாநாட்டிலே கோரிக்கை வச்சிருந்தோம். இந்த மாநாட்டிலையும் அதையே நினைவூட்டியிருக்கிறோம். அதையும் செய்து தர சொல்லியிருக்காங்க. மதிப்பு கூட்டப்படாத சில சேவைகள் இருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிகள் மதிப்பு கூட்டப்படாத சேவைகள் இருக்கு. அந்த சேவைகள் எல்லாம் உயர்த்தி தரணும். அந்த கட்டணங்கள்லாம் உயர்த்தி தரணும். விபத்து காப்பீடுக்கான கட்டணத்தெல்லாம் உயர்த்தி தரணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதையும் செய்து தர சொல்லியிருக்கிறோம். என்னுடைய பெயர் ஈசே சுடர்வேந்தன் என்கிற சுரேந்தர், உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர்.